இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் 18வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கராச்சாரியார் அம்பாளின் கருணைகளை பற்றி சொல்லிகிட்டே வரும்போது இந்த இடத்தில் மீண்டும் இதுவரைக்கும் அழகை பற்றி சொன்னார், அப்புறம் அறிவை பற்றி சொன்னார். மீண்டும் ஒரு முறை அழகுக்கே வரார் நம்மளோட சங்கராச்சாரியார். அப்படி ஒப்பற்ற அழகோடு இருக்கும் அந்த அம்பாள், நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு நம் கண்களால் பார்க்க முடியாத, மனதால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு அழகுடைய அம்பாள். அப்படி இருக்கும் அந்த அம்பாளின் அந்த ஒரு அழகை உணர்ந்தவர்கள், அதை மனக்கண்ணால கண்டவர்கள், அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று சொன்னார். அவர்களும் அழகாக மாறுவார்கள் என்று சொன்னார். இதற்கு இன்னொரு உதாரணமாக தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. இதில் புதிதாக அவர் எந்த விஷயத்தையும் சொல்லலை. ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், உதாரணத்தோடு ஒரு விஷயத்தை சொன்னார், ஒரு வயோதிகனின் அந்த ஒரு உதாரணத்தை வைத்து. இப்போ அது போலவே இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை ஒரு உதாரணத்தை சொல்றார். அதாவது நம்மளோட புராணங்களிலும் இதிகாசங்களிலும் அந்த தேவலோக நடன பெண்களில், அந்த இந்திரனுடைய சபையில தேவலோகத்தில் நடன பெண்கள் இருப்பாளாம். இவர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள், நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தேவேந்திரன் சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு இவர்களுக்கு பல வரங்கள், பல விதமான பரிசுகள், இந்த மாதிரி பொற்காசுகள் இதெல்லாம் தந்துருப்பார். இப்படி இருக்கும் அந்த நடன பெண்களில் ஊர்வசி என்று ஒரு நடன பெண் இருப்பாள். அந்த ஊர்வசி கூட இந்த அம்பாளை வழிபடுகிற பக்தரை பார்த்துட்டு, அச்சச்சோ அவர் என்னை விட அழகாக இருக்கிறாரே என்று சொல்வாளாம் அந்த ஊர்வசி. அப்படி எந்த ஒரு பெண்ணை, இந்த ஒரு பெண் தெய்வமாக இருப்பவள் அவள். அப்படி இருக்கும் அந்த பெண்ணானவள் அவளை காட்டிலும் ஒரு உயர்ந்த அழகுடையவனாக அந்த பக்தர் மாறுகிறார் என்று சொல்றார். அந்த பக்தர் யாராக இருக்கார் என்பது அவசியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கு. அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், புழுவாக இருக்கலாம், எறும்பாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ குறைந்த அளவில் இருந்தாலும் அவளோட அளவு தான் கம்மியாக இருக்குமே தவிர, மனதில் இருக்கும் அந்த ஒரு பக்தி, அந்த அம்பாளை அடையணும் என்கிற அந்த ஆசை, அந்த ஒரு இச்சை, அது சிறியதாக இருக்காது, பெரியதாக தான் இருக்கும். அந்த மனதுக்குள்ள இருக்கிற ஆசை, பக்தியை மட்டும்தான் அம்பாள் பார்ப்பாளே தவிர, அந்த பக்தியை செலுத்துகிறவர் யார் என்பதை பார்க்க மாட்டாளாம். அப்படி அனைவரையும் சமமாக நேசிக்கும் அம்பாள், அந்த அழகான அம்பாள், அழகை உடையவள், ஒப்பற்ற அழகை உடையவள். அவளை வழிபடுவதனால் நமக்கும் அந்த அழகை கொடுப்பாள் என்று சொல்றார் நம்ம சங்கராச்சாரியா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு திருடன், இந்த ஒரு சாது, இந்த ஒரு ஞானியிடம் சென்று, நான் உங்கள் சிஷ்யனாக இருக்கிறேன் என்று சிஷ்யனாக சேர்ந்து கொண்டு தன்னோட குருவாக அந்த ஒரு சாதுவை மாற்றி கொண்டார். இப்படி குருவின் அந்த ஒரு ஸ்தானத்தில், குருவின் பதவியில் இருக்கும் அந்த ஒரு சாது, அவர் இப்போ அந்த நபரை பார்த்து, திருடனை பார்த்து ஏதோ ஒரு கெட்ட குணத்தை விட்டுடு என்று சொல்ல,